அன்பு தமிழ் நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நான் இந்த வீடியோ இந்த காணொலி என்னத்துக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற படிச்சுட்டு இருக்கிற அதுவும் பணமே இல்லாத ஏழை இளைஞர்களுக்காக இந்த வீடியோ. 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற அன்பான தமிழ் நண்பர்கள் இதை பார்த்தாலும் பாருங்கள், பார்க்கட்டாலும் பரவாயில்ல. ஆனால் ஏழையான தமிழ் நண்பர்கள், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத தமிழ் நண்பர்கள், பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எதுவும் செய்யாத தமிழ் நண்பர்கள், இந்த வேலைக்கு போகிற இளைஞர்கள், இவளுக்காக தான் வீடியோ. தயவு செய்து வேலைக்கு போகாதீங்க. படிக்கிற அனைத்து இளைஞர்களும் இந்த வீடியோவை பார்க்குற படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்கள், எம்பிபிஎஸ் படிங்க, நீங்கள் எது வேணாலும் படிங்க, நீங்கள் இன்ஜினியரிங் படிங்க, ஐடி படிங்க, ஐஐடி படிங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பொறுமையாக கேளுங்க. தவறு இருந்தால் எது வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்கள் நாலேஜில் நான் சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மனசில் ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் தாத்தா ஏற்றுக்கிறேன். எனக்கு 60 வயசு ஆகுது. நம்மளுக்கு என்ன கிடையாது. இளைஞர்கள் நீங்கள் புது புது ஐடியா வச்சுருப்பீங்க, தாராளமாக ஏற்றுக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனால நீங்கள் விட்டுருங்க. கண்டிப்பாக தயவுசெய்து இந்த மாதிரி யாராவது இந்த ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் உன் வாழ்க்கையில், உன் வாழ்நாளில் இந்த மாதிரி யாராவது பேசியிருக்கிறாங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நான் இன்றைக்கி சொல்ல போகிறது பிஸ்னஸ் பண்ணணும். யாருக்கு? சின்ன ஒரு பேசிக்லேருந்து ஒரு 10 கோடி 20 கோடி 200 கோடி கொண்டு போகிற வரைக்கும் நீங்கள் என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஐடியானா, இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, ஐஐடி படிக்கிறீங்க, ஐடி படிக்கிறீங்க, டிப்ளமோ படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. எதுக்காக படிக்கிறீங்க? வேலைக்கு போகிறதுக்காக. ஏன் வேலைக்கு போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க, எல்லா டெக்னாலஜி படிங்க. இன்றைக்கி ஐரோப்பிய கண்டத்தில் 27 நாட்டு கூட ஒப்பந்தமாக இருக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவும் ஐரோப்பிய கண்ட்ரிகளும் இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. அந்த பிஸ்னஸ் என்னன்னா, வரி இல்லாத 10% கூட வரி இல்லாத இந்த 0% இன்ட்ரெஸ்ட்டில் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. அது மாதிரி ஏற்றுமதி பண்ணுங்க, இறக்குமதி இம்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும். அந்த லெவலில் நீங்கள் போகணுன்னா ஃபஸ்ட்டு இந்த சின்ன லெவல்லேருந்து எப்படி போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாத்துக்கும் படிங்க. எந்த லைன், கெமிக்கல் லைன் படிங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள். பெரிய பெரிய சர்ப்பு சோப்பு, பெரிய பெரிய டாய்லெட் சோப்பு, அது மாதிரி செய்ய ஆரம்பி. கெமிக்கல் லைன், அக்ரிகல்ச்சர் கெமிக்கல் படிக்கிறீங்களா, அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுங்கள். இதை மாதிரி பல இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஐடி படிக்கிறீங்களா, ஐஐடி படிக்கிறீங்களா, கண்டுபிடிங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள். எல்லோரும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. நீங்கள் சப்போஸ் வேலைக்கு தான் நான் போவேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, வேலைக்கு போ, அவனுக்கு சம்பாரிச்சு கொடு. நீ எங்கே வேலைக்கு போறியா, அவன் பிஸ்னஸ் தான் பண்ணுறான். நீ ஐடி துறையில் போறியா, அவன் என்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறான். நீ டெக்ஸ்டைல் துறையில் போறியா, திருப்பூர் வேலைக்கு போறியா, அவன் பிஸ்னஸ் தான் பண்ணுறான். அவன் கோடி கோடியாக சம்பாரிச்சுன்னு போயிட்டே இருப்பான். நீ கடைசியில் என்ன ஆவன்றது அது உன்னுடைய திறமை வளர்ச்சி. அதிகமாக ஒன்றும் நீ பண்ண முடியாது. என்னாவது நானே சொல்லிடுறேண்ணே, ஒன்றும் நீ பண்ண முடியாது. அதிகமாக நீ வேலைக்கு போய் 50,000 40,000 30,000 சம்பாரித்து 10 பவுன் நகை உன் பொண்டாட்டி கூட வாங்கி போட முடியாது. நல்லா நினச்சிப்பார் நண்பர்களே. நான் சொல்கிறது பிஸ்னஸ் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸில் எப்பயுமே பிஸ்னஸில் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஐயா என்கிட்ட ஒன்றுமே இல்லையா, எங்கிட்ட எங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்ககிட்ட கம்மி விலையில் இப்போ நாங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் செய்கிறோம், க்ரீன் பேட் செய்கிறோம், கல்புரம் செய்கிறோம். இதை வாங்கி ட்ரேடிங் பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு பணம் இல்லாத ஒரு 7,000 10,000 இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது நான் சொல்லித்தரேன். 5,000 ரூபாய் ஸ்க்ரப்பர்லேயே வரும். அதாவது 120 ரூபா எம்ஆர்பி. ஒரு ஸ்க்ரப்பர் 12 பீஸ் இருக்கும், அதை காட்டுறேன் நான். அதே மாதிரி க்ரீன் பேடு 120 ரூபா எம்ஆர்பி, 12 பீஸ் இருக்கும், காட்டுறேன். அதை வாங்கி நீங்கள் 5 ரூபா 60 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் கூட ஒரு அட்டைக்கு ஒரு டஜனுக்கு 25 ரூபா இருக்குது. எம்ஆர்பி 120, நான் கொடுக்குற வேலை 35 ரூபா. எம்ஆர்பி 120, நான் கொடுக்குற வேலை 35 ரூபா. இதனால தான் நண்பர்களே, இளைஞர்களே, இந்த ஏழை இளைஞர்களுக்காக நான் சொல்கிறேன். பணக்காரங்க, படித்த அறிவாளிங்க, நீங்கள் ஆன்லைனில் சேல் கொண்டு போகலாம். என்னுடைய பிஸ்னஸை மட்டும் கிடையாது. இந்தியாவில் இப்போ திருப்பூரில் எடுத்திங்கன்னா நிறைய ஜவுளி கடையில் என்ன சொல்கிறாங்க, முதலீடு வேணாங்க, எங்களுடைய துணிகளையும் எங்களுடைய இதையும் நீங்கள் வெப்சைட்டில் போட்டு நீங்கள் சேல் பண்ணிங்க, எனக்கு எங்களுடைய பணம் எவ்வளோ ஒரு 50 ரூபானா 50 ரூபா கொடுத்துருங்க, மீதி உள்ள லாபத்தை நீங்கள் சம்பாரிச்சிங்க. அது மாதிரி செய்யலாம். படித்த இளைஞர்கள். படிக்காதவங்க, கொஞ்சம் கொஞ்சம் படித்தவங்க வாங்கி தெருவில் சுற்றி டீ கடையிலையோ மளிகை கடையிலையோ ஹோட்டல் கடையிலையோ போய் கேட்கக்கூடிய, அதாவது அவமானப்படாதீங்க, அசிங்கப்படுங்க. ஒரு பீகார்காரன், யூபிக்காரன், டெல்லிக்காரன், தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கில் இருக்கிற நண்பர்களே, கோடிக்க எங்கே நீங்கள்
எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? என்ன பார்க்குறீங்க? இன்றைக்கி கூட பாருங்கள், என்னைக்கு தெருவா சுற்றுறான் நண்பர்களே. துணி மூட்டையை எடுத்துக்கின்னு கம்பல் எடுத்துன்னு சுற்றுறான், துணி மூட்டையை எடுத்து சுற்றுறான், பானிபூரி எடுத்துன்னு சுற்றுறான், பிஸ்கட் எடுத்துன்னு சுற்றுறான். நார்த் இந்தியாவிலேருந்து வந்து அவனுக்கு அசிங்க அவமானம்லாம் இல்லையா? அவன் பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லையா? உனக்கு மட்டும்தான் பெரிய அசிங்கமா? எந்த நேரம் பாரு வீட்டில் தூங்கி எழுப்பது, வேலைக்கு போயிட்டு என்ன வேலையில் தராங்க உங்களுக்கு? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். வேலையில் என்ன தரான்? 50,000 தரும், 30,000 தரும். அதை வச்சு எத்தனை வருஷத்துக்கு என்னத்தை நீ வாங்க? ஒரு வீடு வாங்க முடியுமா? 10 ஏக்கர் நிலம் வாங்க முடியுமா? ஒரு நிம்மதியாக தான் இருக்க முடியுமா? நீ நினைக்கிற நிம்மதியாக இருந்துருவியா? பணம் இல்லாத நிம்மதியாக இருந்துருவியா? அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியுமா? ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்லை பொண்டாட்டிக்கு தான் 10 பவுன் வாங்கி தருவியா? இல்லை பிள்ளைங்களுக்கு தான் ஒரு 5,000 10,000 ஒரு ட்ரெஸ் வாங்கி தர முடியுமா? முடியாது நண்பர்களே. வேலைக்கு போகாதீங்க, தயவுசெய்து பிஸ்னஸ் வாங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸில் நிறைய பணம் கிடைக்கும் உங்களுக்கு. பிஸ்னஸில் ஒரு நாளைக்கு உங்களுடைய திறமை, உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குதோ அவ்வளோ திறம். ஏன் பிஸ்னஸை மட்டும் பண்ணுன்னு சொல்லலை, உலகத்தில் என்னென்ன பிஸ்னஸ் இருக்குதோ, துணி வாங்கி விற்கலாம், நீங்கள் டீ தூள் வாங்கி விற்கலாம், நீங்கள் சிப்ஸ் வாங்கி விற்கலாம், மீன் வாங்கி விற்கலாம், கறி வாங்கி விற்கலாம், இன்னும் எத்தனை பிரியாணி செஞ்சு விற்கலாம். எவ்வளோ பிஸ்னஸ், உலகத்தில் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் முதல்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கெடாத பிஸ்னஸோ நஷ்டம் வராத பிஸ்னஸாக பார்த்து பண்ணுங்கள். பணம் இல்லாதவங்க, பணம் இருக்கிறவங்க நஷ்டம் ஆகிட்டால் கூட மறுபடியும் அவங்க இது பண்ணுறவங்க, முன்னேற்றுவாங்க. ஆனால் பணம் இல்லாத இளைஞர்கள் தயவுசெய்து நஷ்டம் வராத பிஸ்னஸாக பார்த்து பண்ணி ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சேர்த்து பண்ணுங்கள். இல்லை கடன் தான் வாங்குவோன்னா முத்ரா லோன் இருக்குது, அப்ளிகேஷன் போடுங்க. முத்ரா லோன் அதில் அப்ளிகேஷனில் போங்க, அதில் கலெக்டர் ஆஃபீஸ் போங்க, மாவட்ட தொழில் மையம் இருக்கும், அங்கே கடன் வாங்கி செய்யுங்க. நிறைய பேர் நீங்கள் சப்சிடி கொடுக்குறாங்க. ரீசைக்கிளிங் பிஸ்னஸ் நிறைய இருக்குது. பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் இருக்குது. இந்த பேட்டரி இவி வெஹிக்கிள் இப்போ புதுசாக நான் சொல்கிறேன், இவி வெஹிக்கிள் வந்துக்குது இல்லை, அதனுடைய பேட்டரியை நீ ரீசைக்கிளிங் பண்ணிங்கன்னா நிறைய காசு, 1 கிலோ 700 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய வேலை. என்ன பணம் இல்லாதவங்க இதை செய்ய முடியாது. நான் சொல்கிறதுலாம் இதெல்லாம் 1 கோடிக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ரீசைக்கிளிங் பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது. ஒரு மிஷினும் 60 லட்சம் 70 லட்சத்துக்கு வருது. 40 HP கரண்ட் வாங்கணும், உங்கள்கிட்ட 5 ஏக்கர் நிலம் இருக்கணும், உங்கள்கிட்ட நிறைய வசதிகள், ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு வசதிகள் இருக்கணும். அவங்க மட்டும்தான் 2 கோடி 3 கோடி 4 கோடி வச்சுருக்கவங்க தான் இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங்கிலோ வேறு எதுலேயோ போட முடியும். 5 லட்சம் 10 லட்சம் வச்சுக்கிட்டு நீ அந்த பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க முடியாது. நண்பர்களே, நான் சொல்கிறதுனா ட்ரேடிங். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட 5 லட்சம், சப்போஸ் உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, சப்போஸ் உங்ககிட்ட 7,000 ரூபாய் இருக்குது, என்கிட்ட கொடுங்க. நான் 4 பாக்ஸ் கிரீன் பேடோ ஸ்க்ரப்பரோ அனுப்புவேன். அதை சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் தினமும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சேல்ஸ் பண்ணோம். சோம்பேறிக்கு இங்கே வேலையே கிடையாதுங்க. சோம்பேறிக்கும் தூங்குகிற இளைஞர்களுக்கும் தயவுசெய்து வேலைக்கு வராதிங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு தந்தது அது சோம்பேறி, தூக்கம், அடுத்தவங்களை காப்பான எண்ணெய் இல்லாதவங்க, அம்மா அப்பாவை காப்பாற்றாத ஆசை இல்லாதவங்க, பொண்டாட்டி புட்டிங்களை பார்க்காத ஆசை இல்லாதவங்க, தயவுசெய்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு வரணும் அவசியம் கிடையாது. வேலை செஞ்சுட்டு அங்கே இருக்கிற பணத்தை வாங்கி கடைசி வரைக்கும் எப்படி இருக்கு, இங்கே வரவங்க எல்லாமே லட்சியத்தோடு வரணும். நான் என் வீடியோவை பார்க்குற அத்தனை இளைஞர்களும் நான் 200 கோடிக்கு அதிபதி ஆகணும், 5,000 கோடிக்கு அதிபதி ஆகணும், நான் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணணும், ஏற்றுமதி பண்ணணும், நான் பல பொருள்களை எனக்கு தெரிய நாலேஜ் இருக்குது, நான் IIT படிச்சிருக்கேன், நான் IT படிச்சிருக்கேன், நான் 100 காரை வாங்கி விட போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அதை மாதிரி பார்க்குறவங்க மட்டும் என் வீடியோவை பாருங்கள். ஏழை இளைஞர்களாக இருந்தாலும் மனசில் தைரியமோ சிங்கம் போல் ஒரு உள்ளமும் இருக்கிறவங்க மட்டும் என் வீடியோவை பாருங்கள். தயவுசெய்து தள்ளிட்டு போங்க. எனக்கு பணமோ இந்த வீடியோவை பார்க்கறதுனால எனக்கு பணமோ இதோ வர போகிறது கிடையாது. எனக்கு நல்ல இளைஞர்கள் வேணும். தமிழ்நாடு தான், தமிழ்நாடு நாளைக்கே அதை பற்றி விட்டுருங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள், நல்ல ஆர்வம் உள்ள இளைஞர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்தா போதும். சோம்பேறிகளோ ஊரை சுற்றுறவனோ, எந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் உள்ளவன், இவன் தூங்குறவன், என்ன இது போதுன்னு நினைக்கிறவன், தயவுசெய்து எந்த ஒரு கனவும் இல்லாதவன், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதவன், அப்பா அம்மாவை காப்பாற்றவன், தயவுசெய்து கையெழுத்து கும்பிட்றவன் ஓடிவிடு. இந்த வீடியோவை பார்க்காத. வாங்க உள்ளார வாங்க, உள்ளார வாங்க. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, நான் சொல்லித்தரேன் பிஸ்னஸ் எப்படின்னு சொல்லிப்பாங்க. பிஸ்னஸ் எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இங்கோப்பா, இது தாங்க ரா மெட்டீரியல், ஸ்க்ரப்பர் ரா மெட்டீரியல். இதை தனியாக நாங்கள் பூனாவிலேருந்து வாங்குகிறோம். ஒவ்வொன்றும் 430 கிரேடு. இந்த கப்பு வாங்குகிறோம், இந்த ஷீட்டு வாங்குகிறோம். இந்த மாதிரி மிஷினில் நாங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு ஷீட்டாக வாங்க, ஷீட்டாக இதை பாருங்க, இந்த மாதிரி மிஷினில் பாருங்க, ஒரு ஷீட்டாக உங்களுக்கு பேக் பண்ணி தரோம். 35 ரூபா நண்பர்களே. 7 கிராம் 8 கிராம் 35 ரூபா, 10 கிராமில் 40 ரூபா. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் ஜிபே நம்பர் அனுப்புவோம், அதில் பணத்தை அனுப்பிச்சிங்கன்னா
உங்களுக்கு ரஜினினாவிலையோ ஏகேஆர்லையோ ஏ1லையோ மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்லையோ உங்களுக்கு பார்சல் பண்ணி ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸுக்கு 50 அட்டை வச்சு பேக் பண்ணி இது மேலே சாக்கு பை போட்டு தச்சு உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவோம். நீங்கள் அதை வாங்கி சேல்ஸ் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம். டீ கடை, நேஷனல் ஹைவே இருக்கிற மளிகை கடை, ஹோட்டல் கடை, டீ கடை, பங்க் கடை, எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் சேல்ஸ் பண்ணலாம். ஆர்வம் உள்ள நண்பர்கள், ஆர்வம் ஆசை இருக்கிற நண்பர்கள், பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள், தயவு செய்ய சொல்கிறேன், அப்பா சொல்கிறேன், நம்ம வேறு 60 வயசு ஆகிடுச்சு, நான் நீ சின்ன பிள்ளையா இருந்தால் தாத்தாவை கூட இருப்பேன். நான் சொல்கிறது நீ கேளு, 35 ரூபா உனக்கு தராங்க. நீ 60 ரூபா சேல்ஸ் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு 200 அட்டை விற்றீங்கன்னா 5000 ரூபா உனக்கு கிடைக்குங்க பாரு. 35 ரூபா. இது எல்லாமே 8 கிராம் 7 கிராம். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. ஒன்று கடையில் 10 ரூபா விற்பாங்க. நான் எவ்வளோ தரேன்? 3 ரூபாய்க்கு தரேன். இதை விட கம்மி விலையா தமிழ்நாட்டில் யாரும் தந்தாங்க சொல்லுங்க நண்பர்களே, சொல்லுங்க. நம்மளுக்கு என்னன்னா எக்ஸ்-ஆர்மி நாட்டுக்காக உழைச்சிட்டு வந்தோம். இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக உழைச்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஆசைப்பட்டு நம்பிக்கையோட பணம் அனுப்புங்க. ஜிபேல போடுங்க. 35 ரூபா, 50 பாக்ஸு, 100 2 பாக்ஸ் எடுத்தால் கூட 3600 ரூபா போடணும். 3600 ரூபா போட்டிங்கன்னா 2 பாக்ஸ் அனுப்பிவிட்றோம். 2 பாக்ஸை ஒன்றா வச்சு பார்சல் பண்ணி அதுக்கு வந்து 140 ரூபா வாங்குவாங்க. உங்கள் வீட்டு வர வரைக்கும் அந்த 140 ரூபா நீங்கள் தான் கொடுக்கணும். நன்றி நண்பர்களே. ரெண்டாவது கிரீன் பேட் வாங்க. கிரீன் பேட் காட்டுறேன். கிரீன் பேட்னா பச்சை நாறு. கிரீன் ஸ்கிரப்பர். இது வந்து கிரீன் ஸ்கிரப்பர் வந்து ஒரு டஜன் வந்து 35 ரூபா. எப்போ ஒரு டஜன் 35 ரூபா நண்பர்களே. ஒரு டஜன் 35 ரூபா. 35 ரூபாங்க. 35 ரூபா. ஒரு டஜன் 35 ரூபா நண்பர்களே. இதில் வந்து 120 ரூபா எம்ஆர்பி. ஒன்றும் கடையில் 10 ரூபா விற்பாங்க. நான் உங்களுக்கு தர விலை 35. இதை மாதிரி ஒரு பாக்ஸில் இதை மாதிரி 50 பாக்ஸ் வேணுமா, 100 பாக்ஸ் இதெல்லாம் 700 வேணுமா, 100 பாக்ஸ் வேணுமா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 35 ரூபா. எல்லாமே 35 ரூபா. இதில் எல்லாமே 35 ரூபா நண்பர்களே. எல்லாமே 35 ரூபா. இங்கே பாருங்க, சோம்பேறிக்கு இங்கே வேலையே இல்லைங்க. தயவுசெய்து சொல்கிறேன், 35 ரூபா கொடுத்து வாங்கி சேல்ஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் பாக்கெட்டில் எடுத்து வைக்கலாம். மாதம் 1.5 லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கலாம். 1.5 லட்சம் சம்பாதிக்கலாம். 35 ரூபா. ஒன்று 35 ரூபா. 1.5 லட்சம் சம்பாதிக்கலாம். இதை பாருங்க, இதுவும் 35 ரூபா. இதை பாருங்க, இதை மாதிரி சூப்பர் மேக்ஸி இந்த மாதிரி கலரில் வேணா கூட நாங்கள் தருவோம். வெறும் 35 ரூபா நண்பர்களே. 35 ரூபா எம்ஆர்பி. 120 ரூபா. 35 ரூபா. நல்லா பார்த்துங்க. 35 ரூபா 12 பீஸ் இருக்கும். 120 ரூபா எம்ஆர்பி. 35 ரூபாய்க்கு தரோம். இன்னும் வெளியே போங்க, கல்பரத்தை பற்றி காட்டலாம். 35 ரூபா பொறி வைப்பாங்க. 35 ரூபா. எல்லாமே 35 ரூபா உங்களுக்கு. 35 ரூபாங்க. 2 10 ரூபா விற்கலாங்க. 2 10 ரூபா விற்கலாம். 2 10 ஒன்று 5 ரூபா விற்கலாம் கடையில். 2 10 ரூபா விற்றா கூட உங்களுக்கு 5000 ரூபா இருக்குது. 1 10 ரூபா இல்லை, 2 10 ரூபா விற்றாலும் 5000 ரூபா இருக்குது. இது மூணாவது பொருள் எங்ககிட்ட கல்புரம்னா எல்லாம் கல்புரம் கிடையாதுங்க. இங்கே காட்டுங்க. கல்புரம்னா எல்லாம் கல்புரம் கிடையாது. இதை மாதிரி குவாலிட்டியாக இருக்கணும். கல்புரம் சூடன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி குவாலிட்டியாக இருக்கணும். கல்புரம் எரிஞ்சா ஒரு தூள் நீக்கக்கூடாது. குவாலிட்டியாக இருக்கணும். சப்தகிரி கல்புரம் ஆந்திராவிலேருந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம். சப்தகிரி கல்புரம் என்னென்னா குவாலிட்டியாக இருக்குனாங்க. அதே மாதிரி வில்ல கல்புரம் இருக்குது, சப்தகிரி கல்புரம் இருக்குது, வில்ல கல்புரமே இருக்குது, கட்டி கல்புரமே இருக்குது. நாங்கள் தருவோம். கட்டி கல்புரம் வேணா கூட 1 கிலோ 700 ரூபா. 700 ரூபா 1 கிலோ. அதிகமாக வாங்குறதுக்கு உங்களுக்கு 700 ரூபா. இதை பாருங்கள், 25 கல்புரம் 13 ரூபா ரேட்டு. வெறும் 13 ரூபா. 25 கல்புரம் 13 ரூபா. அடுத்தது உங்களுக்கு டேப்லெட் ஆக்சிஜன் 500 டேப்லெட் கல்புரம் தரோம். 1 கிலோ 700 ரூபா. டப்பாவில் போட்டால் இது வந்து 50 கிராம் 35 ரூபா. 50 கிராம் 35 ரூபா டப்பாவோட. 50 கிராம் எவ்வளோ? 35 ரூபா. அதை பாருங்கள், இந்த மாதிரி டப்பாவோட 50 கிராம் போட்டு தரோம். லேபிள் வச்சு 50 கிராம் போட்டு 20 டப்பா ஒரு பேக்கிங் போட்டு நாங்கள் சூப்பராக செஞ்சு தருவோம். 35 ரூபா. வெறும் 35 ரூபா. 50 கிராம் டப்பா 35 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதை பாருங்கள், இதை மாதிரி பாக்கெட்டில் உங்களுக்கு 25 பாக்கெட்டு, 25 கல்புரம் உள்ள பாக்கெட்டு 10 பாக்கெட்டாக கட்டு போட்டிருக்கோம். வெறும் 13 ரூபா. அதே மாதிரி 5 ரூபா கல்புரம் 100 ரூபா சரக்கு 50 ரூபா. 150 கல்புரம் 85 ரூபா. 50 கல்புரம் 25 ரூபா. இதை விட சொல்லணுமா? 50 கல்புரம் 25 ரூபா. 100 ரூபா கல்புரம் 50 ரூபா. 150 கல்புரம் 85 ரூபா. 100 ரூபா சரக்கு கல்புரம் 50 ரூபா. எப்படி தரும்? குவாலிட்டி.
எங்களுக்கு அதிகமாக லாபம் வேணாம், ரொம்ப கம்மியாக லாபம், இளைஞர்கள் வந்து முன்னேறணும், அதுக்காக தரோம். நண்பர்களே ரொம்ப நன்றிங்க, நன்றி வணக்கம். இந்த மாதிரி நிறைய இருக்குது பிஸ்னஸ்ஸு. நான் வந்து எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கி எங்கள் பிஸ்னஸை நான் பண்ணலான்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கலை. எல்லா இளைஞர்களும் படித்தவங்க படிக்கிறவங்க எல்லாம் படிங்க. நீங்கள் மலேசியாவுக்கு போங்க, வேலைக்கு கூட போங்க, மலேசியா போங்க, சிங்கப்பூருக்கு போங்க, துபாய் போங்க, எங்கே வேணாலும் போங்க. ஒரு 5 வருஷமோ 3 வருஷமோ பணத்தை சேர்த்து நம்ம ஊரில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. ஆயில் பிஸ்னஸ் பண்ணலாம், மல்லாட்டெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதை சக்கி போட்டு அதை ஃபில்ட்ரு போட்டு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல். நீங்கள் எப்படி முன்னேறுவீங்க அப்படின்னா டெக்னாலஜி வந்து நம்பர் 1 மிஷினரியாக வாங்கணும். சும்மா வாங்க பிஸ்னஸ் வந்து பண்ணால் பெருசாக பண்ணணும். சும்மா நான் வந்து 15 கிலோவில் அரைக்கிறேன், 20 கிலோவுக்கு மிஷின் போடுறேன், 30 கிலோவுக்கு சைஸ் போடாதீங்க. அது மாதிரி மிஷினெல்லாம் பண்ணாதீங்க. டெய்லி 1000 ரூபாயோ 500 ரூபாயோ லாபம் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பிரம்மாண்டமாக இருக்கணும். அது கவர்மெண்ட் உங்கள் கூட இருக்குது. ஒரு 10 மிஷின் போடணும், 20 மிஷின் போடணும், ஒரு ஃபில்ட்ரேஷன் மிஷின் போடணும் ஆயிலுக்கு. அதுக்கு மாதிரி 30 HP 40 HP கரண்ட் வாங்கணும். தனியாக நல்ல பெரிய இடம் ரா மெட்டீரியல்லாம் வைக்கிறதுக்கு கமிட்டியில் போயிட்டு மல்லாட்டை பயிர், நல்ல தேங்காய், எள் இதெல்லாம் வாங்குறதுக்கு ரா மெட்டீரியல் வைக்கிறதுக்கு நல்ல பில்டிங் வேணும். அது மாதிரி பில்டிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். சும்மா நான் ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியலையா அந்த பணத்தை சேர்த்து வைக்க பாருங்கள். அப்படி சேர்த்து வைக்க முடியலையா லோன் வாங்க பாருங்கள். இதை மாதிரி தான் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸும் என்ன, நூல் கட்டை செய்யலாம், நீங்கள் விளக்கு திரி செய்யலாம். அதெல்லாம் ரொம்ப கம்மியான பிஸ்னஸ் தான். நான் சொல்கிறதுல 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ். இந்த கோயிலில் விளக்கு ஏற்றுவாங்கல்ல, அந்த விளக்கு திரிக்கு கூட மிஷின் இருக்குது. 25 ரூபா தான், 25,000 தான் அந்த மிஷினோட வேட்டு. ஆட்டோமேட்டிக்காக அந்த திரியை செஞ்சு ஒரு 10 திரியாக சேர்த்து ஒரு ரப்பர் பேண்டை போட்டு அதை வந்து ஒரு 10-20 கட்டு 10 கட்டு வச்சு நீங்கள் 20 கட்டு வச்சு 100 ரூபா சரக்காக்கி அதை 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு லாபம் இருக்குது. அதை எடை போட்டு பார்த்தீங்கன்னா 100 கிராம் வரும். 50 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம். ஒரு கிலோவே அது வந்து 200 ரூபா 300 ரூபா தான் ரா மெட்டீரியல். நீங்கள் 600 ரூபா 700 ரூபா 800 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. கப்பு சாம்பிராணி செய்யலாம், அகர்பத்தி செய்யலாம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்யலையா வாங்கின்னு வந்து விற்கலாம். ஏன் அயோத்தியா போ, வடநாட்டுக்கு போ, ஹிந்தி தெரியாதா என்ன கூப்பிட்டு நான் வரேன், உன்கிட்ட பணம் அதிகமாக இருந்தால் அங்கேருந்து ராமர் பாதம் வாங்கினுவா, குபேர சிலை வாங்கினோம் வெங்கடத்தில். அங்கெல்லாம் பித்தளை விலைங்க ரொம்ப கம்மி ரேட்டு. ராமர் பாதம் ஏதாவது சேல்ஸுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். சாமி சாரி, நீங்கள் முஸ்லீமாரு, இந்துவாரு, கிறிஸ்டினாரு பிஸ்னஸ் பண்ணுறோம். அது மாதிரி மார்பல்ஸ் வாங்கலாம். மார்பல்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, நான் சொல்ல மறந்துட்டேன். என் பையன் சொன்னா, இது ஞாபகப்படுத்தினா, மார்பல்ஸில் நல்ல தங்க அப்படியே வைரம் மாதிரி லாபம். மார்பல்ஸ் வாங்குறவங்க எவ்வளோ பேர் ராஜஸ்தானில். என்ன எங்கள் வீடு மார்பல்ஸில் கட்டது தான். மார்பல்ஸில் நீங்கள் ராஜஸ்தான் போனீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 15 ரூபாயிலேருந்து இருக்குது. 20, 30, 40, 50, 60, 70 இருக்குது. இந்த மாதிரி இந்த மார்பல்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஊரில் 150 ரூபாய் 200 ரூபா 300 ரூபா 400 ரூபாய் எப்படி சேல்ஸ் பண்ணலாம். மார்பல்ஸ் டைல்ஸ் வாங்கினாங்க குஜராத்லேருந்து. ஏன்னா லோடு கணக்கில் வாங்கினோம் மார்பல்ஸு டைல்ஸு. ஏன் நான் சொல்லலைன்னா, இதெல்லாம் வந்து ஏழை இளைஞர்களுடைய வேலை கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம்னாச்சும் வேணும். ஒரு கோடினாச்சும் வேணுங்க. 20 லட்சம்லாம் பத்தாது. இன்னும் ஒரு லோடு மார்பல்ஸ் இறக்கிட்டுனா ஒன்றை வந்து வாங்கிடுவானா? அதெல்லாம் வாங்க மாட்டான். ஒரு மார்பல்ஸு ஒரு 10 லோடு, கிர்னைட்டு ஒரு 10 லோடு, கடப்பாக்கல் ஒரு 10 லோடு, என்ன எல்லா டைல்ஸ் ஒரு 10 லோடு, இதெல்லாம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, ஹவுஸ் ஹோல்டிங், எலக்ட்ரிக்கல் ஐட்டம், இதெல்லாம் ஒரு ஏக்கர் 2 ஏக்கரில் வைக்கணும் நேஷ்னல் ஹைவே ரோட்டில். அப்போ தான் நீ பிஸ்னஸ் மேன் நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆளாக வர முடியும். அப்படி அந்த லெவலில் எப்படி போகிறதுன்னு கேட்குறியா? அதுக்கு நான் வயசு ட்ரேடிங் பண்ணு. ஃபஸ்ட்டு அங்கங்கே போயிட்டு அந்தந்த மார்பல்ஸு வந்து ட்ரேடிங் பண்ணி, டைல்ஸ்லாம் குஜராத்தில் இருக்குது, உங்கள் முதலீடுலாம் ட்ரேடிங் பண்ணி அதுலேருந்து பணத்தை சம்பாதிச்சு ஒரு லோடா 2 லோடா 3 லோடா அதை ஆக்குங்க. அது மாதிரி குஜராத்தில் நிறைய இருக்குங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் எத்தனையோ மிஷினரி போயிருக்குங்க. எத்தனையோ வகையான ஸ்க்ரப்பர்லேயே எடுத்திங்கன்னா இன்னும் 10-15 வகை இருக்குது. ஸ்க்ரப்பர்லேயே கூட 15-20 வகை இருக்குது. இன்னும் வந்து குஜராத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன சாக்லேட் செய்கிற மிஷின்லேருந்து, மிட்டாய் செய்கிற மில்லேருந்து, லட்டு செய்கிறதுக்கெலாம் மிஷின் இருக்குது. இந்த மாவரைக்கு மிஷின் இருக்குது. எல்லாமே பிஸ்னஸ் தான் நண்பர்களே. இந்த உலகத்தில் நீ ஜெயிக்கலைன்னா பிஸ்னஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்ககிட்ட நிலம் இருந்தால் நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள்.
விவசாயத்தை கூட பிஸ்னஸ் ஆகிறதுக்கு வழி இருக்குது. நெல் டைரெக்டாக போய் கமிட்டியில் போடக்கூடாது. நீயே சொந்தமாக அரைச்சி நீயே மல்லாட்டியை உடைச்சி அதை ஆயில் ஆக்கி மக்களுக்கு சேல்ஸ் பண்ணிங்கன்னா விவசாயிகள் கூட கோடீஸ்வரன் ஆகலாம் நண்பர்களே. நீ விவசாயம் இல்லை கூட கோடீஸ்வரன் ஆகும். விவசாயிகள் பாவம், அவங்களால ஒன்றும் முடியாது. 10 பைசா பணம் இருக்காது. அவங்க எங்கேருந்து மாவு மில் வாங்கி அது வாங்கி மதிப்பு கூட்டி பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். அதனால தான் பாவம். நம்ம தெய்வம், நம்மளுக்கு சோப்பாடு போடுற தெய்வங்கள் இன்னைக்கு ஏழையாக்குறாங்க. காரணம்னா அவங்களுக்கு யாரும் சொல்லிக்கிட்டு ஆள் இல்லை. அப்போல்லாம் இன்னும் இந்த மாதிரி யூடியூப் சேனல் இல்லை, இதை மாதிரி பண்ணவும் முடியாது. இன்னைக்கு நிறைய விவசாயிகள் 100க்கு 50% இன்னைக்கு கீரை விதைச்சு சொந்தமாக வியாபாரம் பண்ணுறாங்க. ஆன்லைன் மூலயமா எல்லாமே இன்னைக்கு முந்திரி பருப்பு எடுங்க, முந்திரி பருப்பு வாங்க பண்ருட்டிக்கு, அதை சேல்ஸ் பண்ணுங்க. ஏன் திராட்சை வேணுமா, குல்பரகா போங்க, குல்பரகா ஆசான் குல்பரகா கர்நாடகா போங்க. ஹோல்சேல் வண்டி இருக்குது. அது 140 ரூபா 130 ரூபாயிலேருந்து கிலோ ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் 450 ரூபா 250 ரூபாயில் இருக்குது. நீ 140 ரூபா குவாலிட்டி எடுத்து வந்து சேல்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கு எவ்வளோ பேர் வாங்கிறதுக்காக ஆசை இருக்கிறாங்க, ஆசைப்படுறவங்க. நண்பர்களே, தயவுசெய்து பிஸ்னஸ்ன்றது 1 லட்சம் பிஸ்னஸ் இருக்குது. என்னால் சொல்ல முடியாது. இப்போ யூடியூப் சேனலில் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லா பிஸ்னஸும் ஓரளவுனாச்சும் நம்ம தெரிஞ்சு அந்த லைனில் போனோம். அதுதான் படிங்கன்னு சொல்கிறோம். படிக்கிறது என்ன தெரியுமா, உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிறது. வெளிநாடு போகலாம், சைனா போகலாம். சைனாவில் போய் எவ்வளோ பிஸ்னஸ் பொம்மைங்க நிறைய இருக்குது. ஒரு சின்ன மேட்சஸில் இந்த பண்ணுவாங்களே ஸ்டவ், கேஸ் லைட்ரு 5 ரூபான்னு ஒரு கேஸ் லைட்ரு நீங்கள் வாங்கி வந்து 10 ரூபாய்க்கு விற்றா கூட நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம். இன்றைக்கி 2 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கல் 1 லட்சம் ரூபாய்க்கு 3 வண்டி கொடுக்குறாங்கல்ல தமிழ்நாட்டில். அது என்ன விலை தெரியுமா? சைனாவில் வெறும் $1 $100 வருது. $100 கொஞ்சது ஒரு டாலர் இன்றைக்கி வந்து 90 ரூபா மதிப்பா. $100 மிஞ்சி போனால் 10,000க்குள்ளே தாங்க வண்டி, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அந்த ஸ்கூட்டரை பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்க இம்போர்ட் பண்ணி அதை யூபிலையும் டெல்லியிலையும் 16,000 18,000க்கு விற்கிறாங்க. அந்த யூபியில் டெல்லியில் விற்கிற அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் 1 லட்சத்துக்கு 3 கொடுக்குற, 35,000க்கு 1 கொடுக்குற. நல்லா இருக்கட்டும், அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க, ட்ரேடிங் பண்ணுறாங்க, அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. பாருங்கள் எந்த அளவு பணம் வேலை செய்யுதுன்னு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக பணம் இல்லைனாலும் ஒரு 50 ஸ்கூட்டருக்கு தான் பணங்குதுன்னா டெல்லியில் போய் வாங்கிட்டு வந்தால் 16 லக்னோவில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது. அவங்களாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. சைனாவில் வந்து இம்போர்ட் பண்ணி ஒரு ஸ்கூட்டரை வந்து 16,000 18,000 தருவாங்க. ஆனால் அது 100 கிலோமீட்டர் தான் போகும், 100 கிலோமீட்டர் தான் போகணும். இப்போ டாட்டாவில் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க 350 கிலோமீட்டர். ஆனால் அவன் 60,000 சொல்கிறான். எது நீங்கள் டாட்டா ஷோரூம் விற்கணுமா இல்லை நீங்கள் சைனா ஷோரூம் வைக்கணுமா, அது உங்கள் பணத்தை பொறுத்துங்க. ஆனால் உண்மையிலே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட விலை வெறும் 18,000 ரூபா. வேணால் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். டெல்லி லக்னோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரர் ஷோரூம்னு சர்ச் பண்ணுங்கள். 18,000 16,000ல் ஒரு ஸ்கூட்டருங்க. நம்ம ஊரில் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் 30,000 ஆஃபர் போட்டு கூட சேல்ஸ் பண்ணலாம். ஒரு ஸ்கூட்டரு 30,000 சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. உங்களுக்கு சொல்லிட்டு முடியாது. ஆனால் எவ்வளோ பிஸ்னஸ் இளைஞர்களே என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். வாரம் ஒரு 2 வீடியோ ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு டவுட்டு சந்தேகம் என்ன சொல்லுங்கள். இந்த வீடியோ பிஸ்னஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு போயிட்டு அந்த 10,000த்துக்கும் 15,000த்துக்கும் அடிமையாக இருந்து சாவாதீங்க. உங்களால் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. அந்த வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சுத்தமாக பணமே இல்லை, என்கிட்ட 10,000 தான் இல்லை, அவங்க மட்டும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள். 5 லட்சம் 2 வருஷம் டார்கெட் வைங்க. 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிங்க. அப்புறமேட்டு நீங்கள் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு சொந்தமாக எது வேணாலும் செய்வீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் ப்ராடக்டை வாங்கி ட்ரேடிங் பண்ணி ஃபஸ்ட்டில் 5 லட்சமோ 10 லட்சமோ சம்பாதிங்க. 35 ரூபா பொருள், 35 ரூபா பொருள். நன்றி, வணக்கம். இதெல்லாம் வந்து 35 ரூபாங்க. 35 ரூபா. கிரீன் பேர்டு 35 ரூபா. கல்புரம் 35 ரூபா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். நன்றி மக்களே, தமிழர்களே, வணக்கம்.